بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுபவை அனைத்தும் பிதாத், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அச்சமூட்டி எச்சரித்ததை உங்கள் முன் நான் நினைவூட்டுகிறேன். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதை நம் வாழ்நாளில் ஆழமாக பதிய வைத்து நம் வாழ்க்கையை வாழ்வோமாக என்று கூறி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன் நான் பேச வந்துள்ள தலைப்பு உள்ளத்தை வெல்வோம். பொதுவாக இந்த உள்ளத்தை வெல்வோம் அப்படிங்கிற தலைப்பு கேட்டோன்னே மற்றவர்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, நம்முடைய உறவினர்களிடத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில், நம்முடைய ஊர் மக்களிடத்தில், நம்மை சுற்றி வாழக்கூடியவர்களிடத்தில் நம்ம எப்படி வெல்வது, அவர்களுடைய உள்ளத்தை நம்ம எப்படி வெல்வது, அவர்களிடத்தில் நம்ம எப்படி நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது தான் தோணும். ஆனால் இந்த உரையில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்துடலாம் இந்த உலகத்தில், மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் இந்த உலகத்தில். ஆனால் நாளை மறுமையில் வாங்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவரவர் செய்த நன்மை அவரவருக்குரியது, அவரவர் செய்த தீமை அவரவருக்குரியது. அப்போது நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அதுதான் நமக்கு. மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி வெல்வது, நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த உரையில் பார்க்க போகிறோம். பொதுவாக மகிழ்ச்சிக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. மனசு சொல்கிறதெல்லாம் கேட்டானா ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசு சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த உலகிலும் இணைந்தவராகவும் பெரிய பேரை பெறாதவராகவும் தான் இருப்பான். இன்னும் நாளை மறுமையிலேயும் ஒரு மோசமான நிலையில் தான் இருப்பான். அப்போது நம்முடைய உள்ளத்தை நமக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய உள்ளத்தோடு நம்ம முரண்பட தெரிஞ்சிருக்கணும். அப்போது இப்போ நம்ம முரண்படாமல் தான் இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே நம்முடைய உள்ளத்தோடு நம்ம முரண்பட்டு கொண்டு தான் இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம உள்ளம் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும், நீ இதை போய் செய்யின்னு சொல்லும். அதே உள்ளம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இல்லை இந்த செய்யாத, சரி வராது அப்படின்னு சொல்லும். அப்படி நம்முடைய உள்ளம், எல்லாருடைய உள்ளமும் என்ன பண்ணுது, முரண்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரண மனிதன் எடுத்துப்போமே, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல மாப்பிள்ளை, நல்லா வேலைக்கு போகிறாங்க, நல்லா பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு இருக்காங்க, நல்லா பேசி முடிக்க போகிறாங்க. அப்பயும் ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும், இவன் நல்ல பையன் தானா, இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமா அப்படின்னு நம்முடைய உள்ளம் என்ன பண்ணும், நம்மக்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அதே முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 2 மடங்காக மாறும். ஏன்னா நம்ம மார்க்க அடிப்படையிலையும் பார்க்கணும். சாதாரண மனிதன் நல்லவனா கெட்டவனான்னு தான் பார்ப்பான். ஆனால் மார்க்க அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா இவன் மார்க்கத்தில் கொள்கையில் உறுதியாக இருக்கானா, இணை வைப்பு வைக்காமல் இருக்கானா, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கணும்.
அப்போது முஸ்லீம்களுக்கு வந்து 2 மடங்காக இருக்குது இந்த முரண்படக்கூடிய விஷயம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல் முஜாஹிது மின் ஜாஹத நஃப்ஸஹு, தனது உள்ளத்துடன் எதிர்த்து போரிட்டவனே போராளியாவான் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். போராளியாவான்னு சொல்கிறாங்க. போர்லலாம் வென்று ஒரு பெயர் சூட்டுவாங்களா போராளின்னு, அந்த பெயரை நம்முடைய உள்ளத்தோடு போராடுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க போராளின்னு. இப்போது நம்முடைய உள்ளம் ஒன்று சொல்லுது, அதை வந்து நம்ம ஜெயிக்கிறோமா, அது சொல்கிறத நம்ம கேட்குறோமா இல்லையா, அதை வெல்றோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. யார் அதை வெல்றானோ அவன் தான் போராளி ஆவான் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த உள்ளத்தை பற்றி 3 வகையாக வந்து சொல்கிறான். இந்த 3 வகைக்குள்ளே தான் அனைவருடைய உள்ளமும் இருக்கும். அதில் வந்து நம்முடைய உள்ளம் எது வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம பார்த்து நம்முடைய உள்ளத்தை வந்து கட்டுப்படுத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து முதல் வகையான உள்ளத்தை பற்றி சொல்லும் போது இன்ன நஃப்ஸல்ல அம்மாரா, அதிகமாக தவறை தூண்டக்கூடிய உள்ளம் அப்படின்னு வந்து சொல்கிறான் அல்லாஹ். இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா யூசுப் நபி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வலா குசி பினஃப்ஸில் லவ்வாமா, குறை கூறி கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போது இந்த ஃபஸ்ட்டு உள்ளம் வந்து அதிகமாக தவற தூண்டக்கூடிய உள்ளம். செகண்ட் உள்ளம் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சுருவோம், தப்பு செஞ்சதுக்கப்புறம் நீ ஏன் இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கும் நம்முடைய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளம் தான் இந்த 2வது வகையான உள்ளம். இப்போ 2 வகையான உள்ளம் பார்த்தாச்சா. அடுத்தது 3வது வகையான உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி அடைந்த உள்ளமே அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அந்த உள்ளத்துக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, எந்த ஒரு தவறையும் தூண்டாது, இப்படி ஒரு நிம்மதி அடைந்த உள்ளத்தை பற்றி சொல்கிறான். அப்போ 3 வகையான உள்ளம், அதிகமாக தவறை தூண்டக்கூடிய உள்ளம், தவறு செஞ்சதுக்கப்புறம் நீ தவறு செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளம், நிம்மதி அடைந்த உள்ளம். இந்த 3 வகையான உள்ளம். 3வது வகையான உள்ளத்துக்கு அல்லாஹ்வே அதனுடைய ரிசல்ட்டை சொல்லிட்டான். நிம்மதி அடைந்த உள்ளமே, திருப்தியோடும் இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டும் உனது இறைவனிடம் செல்வாயாக, எனது அடியார்களுடன் சேர்ந்து கொள்வாயாக, எனது சொர்க்கத்தில் நுழைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே 3வது வகையான உள்ளத்துக்கான ரிசல்ட்டை சொல்லிட்டான். இப்போ 3வது வகையான உள்ளம் என்ன? நிம்மதி அடைந்த உள்ளமாக இருக்கும், அல்லாஹ்கிட்டவே திரும்பி செல்லும், அவனுடைய சொர்க்கத்தில் நுழைஞ்சிரும். இப்போ 3வது வகையான உள்ளமானவங்க எங்கே இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே அதனுடைய ரிசல்ட்டு சொல்லிட்டான். அப்போது இந்த முதல் 2 வகையான உள்ளம் பற்றி நம்ம தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த முதல் 2 வகையான உள்ளமானவர்கள் தான் அதிகமானவர் இருப்பாங்க. 99% எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த முதல் 2 வகையான உள்ளமாக தான் இருப்பாங்க. 1% தான் இந்த நிம்மதி அடைந்த உள்ளமாக இருப்பாங்க. அப்போது அந்த முதல் 2 வகையான உள்ளம் உள்ளவர்கள்லாம் கெட்டவர்களா? அந்த உள்ளம்லாம் கெட்ட உள்ளமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா முதல் வகையான உள்ளத்தை பற்றி பேசும்போது யார் சொன்னேன்? யூசுப் நபி அவர்கள் வந்து சொன்னாங்க, எனது உள்ளத்தை வந்து நான் தூய்மைப்படுத்தி கொள்ளவில்லை, அல்லாஹ் அருளேவற்றை தவிர எனக்கு என்னுடைய உள்ளம் வந்து அதிகமாக தவறை தூண்டுது அப்படின்னு சொன்னது யூசுப் நபி அவர்கள். அப்போது அவங்க வந்து கெட்ட உள்ளமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதில் நம்ம இன்னொன்று வர கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஒரு உள்ளம் வந்து ஒரே நிலையிலே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரத்துக்கு தவறை தூண்டும், சில நேரத்துக்கு வந்து தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே குற்றம் சொல்லும், சில நேரத்துக்கு நிம்மதி அடைஞ்சிருக்கும். அப்படி தான் வந்து யூசுப் நபியும் அவங்களுக்கு தவறு தூண்டி இருக்கு, அல்லாஹுடைய அருளால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தவறுலேருந்து விலகி வந்துட்டாங்க. யூசுப் நபியுடைய வரலாறு நம்ம அனைவருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு எஜமான் வீட்டில் வளருவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய எஜமானுடைய மனைவி வந்து யூசுப் நபிகிட்ட தவறாக நடந்து கொள்ள பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பித்து ஓடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தவறு தூண்டுதான், ஆனால் அல்லாஹுடைய அருளால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த தவறுலேருந்து விலகி வந்துடுறாங்க. அப்போது நம்முடைய உள்ளத்து இந்த முதல் வகையான உள்ளத்துக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா நமக்கு உள்ளத்தில் அதிகமாக தவறு தூண்ட தான் செய்யும். இயற்கையாகவே எல்லாருடைய உள்ளமும் என்ன தான் செய்யும், தவறை தான் தூண்டும். அப்படி தூண்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அல்லாஹ் வந்து தவறு தூண்டுறதுனால குற்றம் பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒருவர் வந்து நன்மையை நாடினா, அதாவது நன்மை செய்கிறன்னு நினச்சாலே அவருக்கு ஒரு முழு நன்மையை வந்து எழுதிடுவான் அல்லாஹ். அதை அவர் செஞ்சார் அப்படின்னா 10லேருந்து 700 மடங்கான நன்மையை வந்து அவன் எழுதுவேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதே அவன் ஒரு அவன் தப்பு வந்து நினைக்கிறான்,
தப்பு செய்யணும்னு அவனுக்கு வந்து தூண்டுது, உள்ளம் வந்து தவறு செய்ய தூண்டுது. அப்படி தூண்டும் போது இல்லை என் இறைவன் வந்து இதுக்காக என்னை தண்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுலேருந்து அவன் விலகுனா அப்படின்னா அல்லாஹ் அதுக்காக ஒரு நன்மையை எழுதுறேன்னு சொல்கிறான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளவன் இதில் வந்து பார்க்க முடியுது. அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு தீமையே தூண்டினாலும் அல்லாஹுக்காக அதை விட்டு விலகி இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு நன்மையை எழுதுறான். அதே அவனை தவறு செஞ்சுட்டா கூட ஒரே ஒரு தீமையை தான் எழுதுறான். இதுலேருந்து என்ன தெரியுது, அல்லாஹ் எவ்வளவு கருணையாளவன் தெரியுது. அப்போது நம்ம தவறு நினைக்கிறதுனால அல்லாஹ் வந்து நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னா தான் அல்லாஹ் அதற்கான தண்டனை தரேன்னு சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு மொபைல் ஃபோனே வாங்குகிறோம். மொபைல் ஃபோன் வாங்கினோன்னா ஒரு ஆப் ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. ஆப் ஏற்றணுன்னா என்ன பண்ணோம், காலுக்கு வந்து அலோவா டெனியா கேட்குமா, கேமராக்கு என்ன பண்ணும் அலோவா டெனியா, வீடியோ காலுக்கு என்ன பண்ணும் அலோவா டெனியா, வேணும்னா அலோ கொடுப்போம், வேணும்னா டெனி கொடுத்துருவோம்ல. அதே மாதிரி தான் நம்முடைய உள்ளம் நமக்கு ஒன்று தோணும் போது என்ன பண்ணணும், இல்லை அல்லாஹ் இது தவறுன்னு சொல்லியிருக்கான், நம்ம இது பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி வந்துடணும். அப்படி இல்லையா என்ன பண்ணணும், அது நல்ல விஷயமா இருந்தால் நம்ம அதை செய்யணும். அது தீமையை தூண்டும் போது அது அல்லாஹ் அது தப்புன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு கடத்தெருக்கே போகிறோம். அங்கே வந்து சரியான வெயில் காலமாக இருக்குது. வெயில் காலத்தில் வந்து தாங்கவே முடியாதா, அப்போ என்ன பண்ணுவோம், கடத்தலுக்கு போகிறோம், ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடையை பார்க்குறோம், அங்கே செம்மையாக ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுவோம், கடைக்கு போனோன்னே வெயில் வர வந்துருச்சு, தாங்க முடியல, எப்படியாவது வந்து நம்ம ஒரு ஏசி வாங்கணும், இஎம்ஐலையாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளம் சொல்லணும். ஏன்னா நான் இயற்கையாகவே என்ன பண்ணும், நம்முடைய உள்ளம் தவறத்தான் தூண்டும். அப்போ என்ன பண்ணும், இல்லை அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கியிருக்கான், நம்ம இஎம்ஐ வாங்கக்கூடாது, பரவாயில்ல எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி நம்ம வந்து திரும்பக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர நம்மளுடைய உள்ளத்துக்கு அடிபணிந்து போகக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை நம்ம எப்படி வெல்வது அப்படிங்கிறத தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது முதல் வகையான உள்ளம் என்ன, அதிகமாக தவறு தூண்டக்கூடிய உள்ளம். அதற்கான ரிசல்ட்டை பார்த்தாச்சு. தூண்டும் போது அது சரியா தவறான்னு பார்த்து அதன்படி நம்ம என்ன பண்ணணும், செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். மூன்றாவது வகையான உள்ளத்துக்கு அல்லாஹ்வே ரிசல்ட் சொல்லிட்டா அவங்க வந்து சொர்க்கவாசி அப்படிங்கிறது. அப்போது நம்முடைய உள்ளத்தை வந்து அதிகமாக வெல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரில் இரண்டாவது வகையான உள்ளத்துக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.